இன்றைக்கான விலாக் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்குமே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ரோஷன் நித்தி 2 பேருமே நான் தான் ஸ்கூல் கூட்டிகிட்டு போனேன். நேற்றுக்கு வந்து நல்ல மழை வந்துடுச்சு. அவங்களால வந்து கூப்பிட்டு போக முடியல. வண்டியுமே வந்து ஸ்டார்ட் ஆகலை. அவங்க வண்டி தள்ளிட்டு தான் வந்து ஆஃபீஸ்க்கே போனாங்க. சரி, அவர் அங்கேருந்து வந்து திரும்ப வந்து இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போகணும். சரி பரவாயில்ல, நானே கூப்பிட்டு போகிறேன்னா எனக்குமே கொஞ்சம் காயெலாம் வாங்க வேண்டியது இருக்குது. காய் வாங்கிறத விட கருவேப்பிலை வந்து முக்கியமாக எல்லாத்துக்குமே தேவைப்படுது. கருவேப்பிலை வாங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இருக்கும்போது எதோட அருமையுமே நமக்கு தெரியாது. தூக்கி போட்டுருவேன். தினமுமே வந்து காய் வாங்கிட்டு வருவோம். அந்த கருவேப்பிலை அண்ணா கொடுப்பாங்க. இருந்தால் பார்ப்பேன், இல்லைனா தூக்கி போட்டு நாளைக்கு தான் நம்ம போகல, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அந்த கருவேப்பிலையோட கஷ்டம். சரி, ஃபஸ்ட்டு போயிட்டு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துடுவோன்றது தான் ஃபஸ்ட்டு கடைக்கே போனது. அவங்க ஸ்கூலில் விட்டுட்டு காய் மட்டும் ஒரு 2 காய் வாங்கிட்டு வந்தேன். மற்ற காயெல்லாம் கொஞ்சம் அவங்களுமே வாங்கிட்டு வந்தாங்க. நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த காயே இருக்குது. அவங்க எப்போ காய் வாங்கிட்டு வர போனாலும் சரி, கருவேப்பிலெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சில கடையில் மட்டும்தான் கருவேப்பிலை கொடுப்பாங்க. மற்ற கடையெல்லாம் வந்து நம்மளே கேட்கணும், கேட்டால் தான் தருவாங்க. நம்ம ஒரு பொருள் வாங்கணுன்னா 10 கடை ஏறி இறங்கணும். ஆனால் அவங்க வந்து ஒரு கடையில் போயிட்டு இந்த காய் இருக்குன்னு கேட்டால் இருந்தால் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. அவங்க வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் உண்டு. நம்ம வந்து தினமுமே போயிட்டு இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லையா கடைலாம், அதனால் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் கஷ்டம். சரி, போயிட்டு காயினா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை மெயினாக வேணும்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா காய வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டால் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். காஃபியுமே போடவே இல்லை. ரொம்ப பசி எடுத்துச்சு. காலையில் எழுந்திரிச்சது ஏசி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் வந்தாங்க. அதனால் சரி நம்ம சாப்பிட்லான்ற டைமில் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஏசி ரெடி பண்ணுறதுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்து நம்ம பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டேன். அந்த தோசையுமே ஆறிடுச்சு. அதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு மூடி வச்சுட்டேன். சரி, ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து போனாங்கன்னா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவங்க இருக்கும்போது நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை. சரி, அவங்களுமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்போ ரெடி ஆகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்து சட்னி வச்சுருந்தேன். தேங்காய் வந்து போட்டு சட்னி வச்சா சூப்பராக இருக்கும். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இட்லி தோசைக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, புளி, அதுக்கப்புறம் தேங்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை வெறுமனே கொத்தமல்லி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். என்கிட்ட கருவேப்பிலை நிறைய இருக்குன்றதுனால ஒரு பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுட்டேன். பசங்க சாப்பிட மாட்டாங்க, நம்மளுமே சாப்பிட மாட்டோம். கருவேப்பிலை சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து சட்னி அரைச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ரொம்ப வதங்கக்கூடாது. ரொம்ப வதங்கிடுச்சுன்னா வந்து அந்த கலர் போயிடும். லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் தோசை ஊற்றிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து நான் நார்மலாக வந்து தோசை ஊற்றி ஆறிடுச்சுன்னா கூட திரும்ப வந்து இட்லி பாத்திரம் வச்சு அதில் சூடு பண்ணி சாப்பிட்டுப்பேன். சரி, இதுக்குன்னு இட்லி பாத்திரம் எடுக்கணும், பாத்திரம்லாம் கொஞ்சம் அதிகமாகிடும் கழுவுறதுக்காக. அதனால் சரி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கடாயில் வந்து தோசை வச்சேன். ரொம்ப நேரமாக மாற்றி மாற்றி வச்சு எப்படியோ ஒரு வழியாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை சட்னி வச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு போயிட்டு வீட்டில் ஒரு வேலை பார்க்கணும், முக்கியமான வேலை. ஒரு சில வீட்டிலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எங்கள் வீட்டில் சுத்தமாக கிடையாது. அதுதான் இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஏசியுமே அந்த அண்ணா ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த மேலே இருக்கிற துணி ஃபுல்லாக எடுத்து அந்த ரூமில் போட்டுட்டேன். இன்னொரு ரூம் சும்மா தான் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. அதனால் அந்த ரூமில் இருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டா தான் வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஏசி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஒரே ஒரு வீட்டுக்கு இந்த ஒரு ப்ளக் பாயிண்ட்டு தான் இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபேனே போகவே இல்லை சுத்தமாக. இந்த ஒரு ப்ளக் பாயிண்ட்டில் வந்து நம்ம டேபிள் ஃபேன் வச்சா மட்டும்தான் போதும். கிச்சனில் மட்டும்தான் ஃபேன் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே வந்து ஃபேனே இல்லை. அதனால தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பசங்களை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. எங்களாலேயே வந்து தூங்கவே முடியல. அவங்களுக்கு அதை விட கஷ்டமாக இருந்தது. ஏசி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம், எங்களுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட்லாம் கொஞ்சம் வச்சு கொடுத்துருங்கண்ணா. அவங்க எலக்ட்ரிஷியன்றதுனால எல்லாமே சேர்த்து பார்த்துட்டாங்க. சீலிங் ஃபேன்லாம் கொஞ்சம் போகாமே இருந்தது, அதையுமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ப்ளக் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம சார்ஜ் போடனா கூட மிக்ஸி ஓடிட்டே இருக்கும், மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேனுக்கு சார்ஜ் போடுவேன், இல்லைனா வந்து சார்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி போடுவேன். இப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க ரோஷன் நித்தி 2 பேருமே ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து வீடு க்ளீன் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அவங்க 2 பேர்கிட்டையுமே சொல்லிட்டேன், 2 நாள் மட்டும் நீங்கள் எப்படி வேணாலும் வீடு வச்சுக்கோங்க. கரெக்டாக திங்கக்கிழமைலேருந்து
எந்த பொருள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சிடணும். நான் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். நீங்கள் மண்டே ஸ்கூல் போகும்போது நான் ஃபுல்லாமே ரெடி பண்ணி வீடு வந்து க்ளீனாக வச்சுருவேன். திரும்ப அங்கே இருக்கா மாதிரி இங்கே வச்சுக்கவே கூடாது. ஏன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வீடு மாற்றுறத விட வீட்டில் இருக்க குப்பை தான் அதிகமாக இருந்தது. நம்ம குப்பையில் தான் இவ்வளோ நாள் இருந்தோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபுல்லாமே வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் தான். அங்கே மேலே அந்த பரண்டு மேலே எல்லாம் நிறைய வச்சுருப்போம். சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடு மாறும்போதுமே யோசிப்போம். தூக்கி போட மனசே வராது. சரி இது இருக்குல்ல ஒரு ஓரமாக இருக்கட்டும், என்னைக்காச்சும் யூஸ் ஆகும் என்னைக்காச்சும் யூஸ் ஆகும்னு வச்சு வச்சு கடைசி வரைக்குமே அது யூஸே ஆகாத பொருள் நிறைய இருந்தது. அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பரண்டு மேலே எந்த பொருளுமே போடக்கூடாதுன்னு நினச்சோம். அப்படியே நம்ம வேணான்ற பொருளை ஒரு சிலது வந்து வேணும் அப்படின்னு வச்சதெல்லாம் திரும்ப வச்சுருக்கோம். மாறவே முடியாது போலடான்ற மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் வேறு வழி இல்லை. என்றைக்காச்சும் எமர்ஜென்சியாக யூஸ் ஆகும். அது மட்டும்தான் வந்து பரண்டு மேலே இருக்குது. மற்றது முழுக்க வந்து வேணுன்ற பாத்திரம் மட்டும்தான் வச்சுருக்கோம். வேணான்ற பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போட்டுட்டோம். எதுக்கு தேவையில்லாமல் அதை வச்சு இடம் தான் அடைக்குது. திரும்பவும் வந்து எங்கேயாச்சும் வீடு மாற்றணுங்கும்போது ரொம்ப கஷ்டம். ஓன் ஹவுஸ்னால் பிரச்சனையே இல்லை, நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்து போய் வச்சுட்டு வீடு ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். துவைச்ச துணியை துவைக்கிறத விட அது மடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உட்காந்து கையோடு வந்து மடித்து வச்சுருவோம். இல்லைனா சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பகலில் தூங்கிட்டேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்ப்போமா? ஒன்று வந்து மரவள்ளி கிழங்கு அவிக்கணும். இன்னொன்று வந்து பன்னீர் 65 பண்ண போகிறேன். அது கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். இது வந்து காஞ்சிட்ருக்கு. மரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்படியே வச்சா வேகமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி வேக வைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. வந்து தண்ணி காய வச்சு அதில் வச்சுருவேன். சரி இதில் வச்சு பார்ப்போம் வேகுதான்னு. கொஞ்சம் டைம் ஆகிடும் எப்படி இருந்தாலும் அதை செய்யறதுக்கு. பன்னீர் வந்து 65 பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டேன். பன்னீர் வந்து இது தண்ணியில் போட்டுட்டு உடனே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து அதிகமான நேரம்லாம் இருக்க வேண்டியதே இல்லை, உடனே எடுத்துக்கலாம். பன்னீர் 65க்கு மசாலாலாம் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு, ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் இல்லாததுக்கு இந்த கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். இது எனக்கு பிடிக்குன்னு போடுறேன், போடலன்னா கூட பரவாயில்ல. கஸ்தூரி இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நம்ம வந்து கரம் மசாலா தூள்லாம் போட வேண்டியதில்லை. இல்லைன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். பன்னீர் எடுத்து இது கூட போட்டுட்டு இது கொஞ்சம் உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து இது ஃபுல்லாமே வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு டைம் ஆகிடுச்சு, அவங்க 2 பேருமே டியூஷன் கிளம்புனேன். நம்ம வந்து எதையுமே ஃப்ரை பண்ணும் போது உடனே வந்து திருப்பக்கூடாது. உடனே திருப்பும் போது அந்த மசாலா எல்லாமே கொட்டிடும். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பிக்கலாம். நல்லா ஒட்டிருக்கு, தெரியாது. அதனால் கொஞ்சம் பயப்படாமல் திருப்பலாம். பன்னீர் வந்து எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, வேணாம்லாம் சொல்லவே மாட்டாங்க. சப்பாத்தி செஞ்சுட்டு பன்னீர் குழம்பு வைக்கலான்னு தான் பிளானு. சரி இருந்தாலும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எதுவுமே செய்யலை. காலையில் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் உங்களுக்கு, ஆஃப் டேன்றதுனால விட்டுட்டேன். அதுக்காக இப்போ வந்து செஞ்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். பன்னீர் 65 நல்லா இருக்கா? ரோஷனும் பிடிச்சிருக்கா? சரி சீக்கிரம் சாப்பிட்டு டியூஷன் கிளம்பு.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 பேருமே சாப்பிட்டு டியூஷன் கிளம்பிட்டாங்க. சரி விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்ப்போம். பாய்.